Hello guys, வணக்கம். இந்த ஒரு சின்ன வீடியோ இஸ் அபவுட் எப்படி சார் ஆர்டிகல்ஷிப் அண்ட் ஸ்டடீஸை மேனேஜ் பண்றது. இது இது யாருக்கு பொருந்தும் கேட்டீங்கன்னா, புதுசா வரவங்களுக்கு இல்ல, ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல அவங்க ஆர்டிகல்ஷிப் ஆல்ரெடி போயிட்டாங்க, டைரக்ட் என்ட்ரி ரூட்ல போயிட்டாங்க. தென் தே ஆர் என்டரிங் இன்டு அவங்க கிளியர் ஆகாததுனால தே ஆர் ரைட்டிங் திஸ் சிஏ இன்டர் தி நியூ சிலபஸ். நல்லா நான் சொல்லிடுறேங்க, ஆர்டிகல்ஷிப்பு அண்ட் ஸ்டடீஸ் ரெண்டும் கொண்டு போகிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். அது இல்லவே மாற்றமே கிடையாது, சரிங்களா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும். ஏன்னா இப்ப ஆடிட் சீசன் மீன்ஸ் இண்டிவிஜுவல் சேலரி கேஸ் போயிட்டு இருக்குது. பிகாஸ் ஜூலை 31 இஸ் த டியூ டேட். அப்ப என்னானாலும் இந்த மந்த் உங்களுக்கு லீவு தர மாட்டாங்க. அது நிச்சயமான உறுதியான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் மந்த் லீவு தருவாங்களா கேட்டா அதுவும் டவுட் தான். ஏன்னா டாக்ஸ் ஆடிட் சீசன் மெல்ல ஆரம்பிச்சிடும், ஃபயல் வர ஆரம்பிச்சிடும், எல்லாரும் டாக்ஸ் ஆடிட் சீசன் பரபரப்பாக மெல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஆர்டிகல்ஷிப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ், பார்த்து நீங்க குரூப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 குரூப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். டைம் இல்ல, கையில 60 நாள் தான் இருக்குது, 60 கூட இல்ல 58 நாள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 நாள் பஃபர் பண்ணிடுங்க, மைனஸ் பண்ணிடுங்க. இந்த டைம் கடையில நீங்க போத் குரூப்ஸை இந்த ஆபீஸ் ப்ரெஷரும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போறதுங்கிறது பெரிய 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 விஷயம். ரேர் கேசஸ்ல தான் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. டிமோட்டிவேஷன் நினைச்சுக்காதீங்க, நான் உண்மையை ஃபேக்ட்ஸை பேசிட்டு இருக்கிறேன் இப்போ. ஆனா ஒரு குரூப், ஒன் குரூப் ஐ ஆம் பிளானிங். இது ஓரோ பீப்புளுக்கு டிஃபர்ட் ஆகும். உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, நான் சொல்றேன். என்னோட அட்வைஸ் நான் தரேன், பிரச்சனையே இல்லை. ஆர்டிகல்ஷிப்பும் போய்கிட்டு எனக்கு ஒரு குரூப் பாஸ் பண்ண சார் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா முடியும். ஆனா இதுக்கு நீங்க 2-3 ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இப்ப ஆர்டிகல்ஷிப் போய்கிட்டு இன்டர் எழுதிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி தே ஹேவ் கம்ப்ளீட்டட் தேர் ஸ்டடீஸ், அப்படிதான் இருப்பாங்க. ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருப்பாங்க, ஆல்ரெடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால உங்க கையில் நீங்க கிளாஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்னன்னா, ஆர்டிகல்ஷிப் மார்னிங் 9 o'clock to நைட் வரை இருக்கும். ஆடிட் கேஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, ஆடிட் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, ஆல்ரெடி இண்டிவிஜுவல் ஆடிட் வரை போயிட்டு இருக்குது. இனி அடுத்த டாக்ஸ் ஆடிட் வந்துடும். கண்டிப்பாக 5 o'clock ஆபீஸில் இருந்து இறங்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஆபீஸ் விட்டுட்டு வந்தா நீங்க படிக்காதீங்க. ஹம்பிளான ரிக்வெஸ்ட். நீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்ண நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் 2 நாள் செஞ்சு பாருங்க, வேணாம் 1 வாரம் செஞ்சு பாருங்க, மாற்றம் தெரிய வரும். ஏன் சொல்றேன்னா, ஆபீஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்களால முடியாது, டயர்டா தான் இருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி யூ மைட் பி ஸ்ட்ரெஸ்ட் அப் அண்ட் யூ won't be able to concentrate with full energy on studies. நீங்க என்ன தவறு பண்ணுவீங்க தெரியுமா? ஆபீஸ் விட்டு வந்துட்டு போனை நோண்டிட்டு உட்காந்துருப்பீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்கம்மா, மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ். ஆபீஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் போனை பார்த்துட்டு தேவையான விஷயங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போன்ல யாரோ கூப்பிடுங்க, அதெல்லாம் பேசி முடிச்சு போன் யூஸ் பண்ணிக்க அப்புறம் 10 o'clock படுத்துருங்க. தயவு செஞ்சு தூங்கிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துருங்க. அப்புறம் இனிமே தான் கிடக்குது, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷார்ப்பா 5 மணிக்கு நீங்க எழுந்திருக்கீங்க. யூ ஹாவ் டு ஓப்பன் அப், யூ ஹாவ் டு வேக் அப் அட் 5 o'clock. எந்திரிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 hours to 2.5 hours, ஏங்க 5 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் அப் பண்ணி லைட்டா 1-2 எக்ஸசைஸஸோ வார்ம் அப்போ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 5:30 இருந்து 8 o'clock வரை 2.5 மணி நேரம் நல்லா உட்காந்து உங்களால படிக்க முடியும். நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா நான் பாஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸோட நீங்க வந்தீங்கன்னா, அந்த முயற்சி உங்ககிட்ட நீங்க கொடுக்க நீங்க தயாராக இருக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்களால பண்ண முடியும். நத்திங் இஸ் இம்பாசிபிள் கைஸ். நீங்க பண்ணலைன்னா பின்ன யாரையா சிஏ பாஸ் பண்ண போறாங்க நான் கேக்குறேன். நீங்க தான் பாஸ் பண்ண போறீங்க. சக்சஸ் டிலே ஆயிடுச்சு, சரி ஆகட்டும், நம்ம கையில வராமையா போகும். நமக்கு டிலே ஆகல, நம்ம கையில வராம போகாதுங்க. முயற்சி எடுக்கிறீங்களா, நம்ம கையில சிஏங்கிற அந்த 2 விஷயம் வராம செல்லவே செல்லாது. இது நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்களா தெரியாது, நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ மார்னிங் நீங்க எந்திரிச்சிட்டு படிங்க 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பர். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சார், டைமை விட குவாலிட்டி ஆஃப் யோர் ஸ்டடீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் 3 மணி நேரம் படிச்சேன், 4 மணி நேரம் படிச்சேன், அதுல விஷயம் கிடையாது. அந்த 4 மணி நேரம் ஒரு 3 மணி நேரத்துல எதெல்லாம் கவர் அப் பண்ணீங்க, எப்படி கவர் அப் பண்ணீங்க, எப்படி நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்க, அது பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி கேளுங்க. காலையில நீங்க படிங்க, அப்புறம் ஆஃபீஸுக்கு போங்க. ஆஃபீஸ்ல 8 o'clock முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 1/2 மணி நேரம் அன்னைக்கு என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ நீங்க ஸ்டடீஸும் போகும், ரிவிஷனும் போகும்.
கைஸ் ஒன் மோர் திங், கண்டிப்பாக உங்களுக்கு லீவு கொடுப்பாங்க. இப்ப கொடுக்க மாட்டாங்க. செப்டம்பர் எக்ஸாமுக்கு 2 வாரம் முன்னாடியோ ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் லீவ் கொடுப்பாங்க. அப்படிதான் நான் நம்புறேன். ஏன்னா நிறைய லீவ் தர மாட்டாங்க. குத்தம் சொல்றது இல்ல. ஆபீஸ்க்கு போனா லீவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ஒர்க் இருக்குது. ஒர்க் பின்ன யாரு பண்ணுவாங்க? நீங்க பண்ணாம பின்ன யாரு பண்ணுவாங்க? கண்டிப்பா பிரின்சிபல் won't give leave. குத்தமா சொல்றது இல்ல, தர முடியாது. ஏன்னா I am also a CA. If I am into practice, I also won't be able to give leave because I have lot of work. Yes or no? இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் சொல்லிட்டு நான் லீவ் எடுக்க முடியுமா? கேளுங்க. லீவ் எடுக்க முடியாது. லீவு கொடுக்கவும் மாட்டாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, விளையாடாம காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிச்சு படிங்க. ஆபீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு 1/2 மணி நேரம் என்ன படிச்சோமோ வாமா கூலா காமா ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு 2 வாரமோ 3 வாரமோ தான் லீவ் கொடுப்பாங்க. அந்த லீவ் டைம்ல ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுங்க. இப்படி மேனேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் மேனேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஈஸியா ஆர்டிகல்ஷிப் along with ஸ்டடீஸ் கொண்டு போக முடியும். If you have any doubts, you can very well comment me. நான் கமெண்ட்ல ரிப்ளை கொடுக்குறேன். கைஸ், இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு சின்ன இம்பாக்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிரியேட் ஆக்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். திஸ் இஸ் CA சேஷாத்ரி சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.